I know about market trading from 2010. I follow here and there. பட் ஒரு கிளாரிட்டி கிடைக்காதனால வந்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆஃப்டர் லைக் 11 to 12 years அப்புறமா ஒரு ஃபுல் லேர்னிங், அப்புறம் ஒரு மெத்தாடிக்கல் அப்ரோச்சஸ் ஃப்ரம் த புக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஐ காட் சம் கான்செப்ட்ஸ். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து இந்த புக், ஹவு டு டர்ன் எவ்ரி ஃப்ரைடே இன்டு பேடே யூசிங் வீக்லி ஆப்ஷன்ஸ். ஸோ நிறைய பேர் நிறைய யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 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 பேசுவாங்க. பட் ஐ ஹாவ் நோ ஐடியா ஹவு இட் ஒர்க்ஸ் அன்டில் ஐ ரெட் திஸ் புக். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் ஷேர் டு ஆல் த ஃபெலோ பிகினர்ஸ் அதில் எல்லாருக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி ஸ்டைல் ஐ வாண்ட் ஷேர். ஸோ தட்ஸ் த அஜெண்டா ஆஃப் டுடேஸ் செஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள பீப்புள் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும், ஐயோ எனக்கு இதுனா ஒரு பயம் அப்படின்னு. ஸோ நம்பர் ஒன் கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லாஸ். வாட் இஃப் ஐ லூஸ் ஆல் மை மணி? நான் போட்டேங்க 1,00,000, இன்னைக்கு என்னங்க சடனாக கீழே இறங்கி 80,000 போச்சு, 20,000 போச்சு போச்சு போச்சு. ஸோ மொதல் இது வந்து லாஸ். ஸோ ஒரு லாஸ் வந்து எந்த அளவுக்கு அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கேன்மென்ஸ் ப்ராஸ்பெரிட்டி தியரியில பார்த்துருக்கோம். ஸோ லாஸ் ஹிட்ஸ் யூ ஹார்ட் ட்வைஸ் தென் அ ப்ராஃபிட். ஸோ அதனால தான் மக்கள் வந்து மார்க்கெட் பக்கம் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, ஐயோ மார்க்கெட் பண்ணணும்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மெத்தும் இருக்கு. பட் சிம்பிளா சில பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். அப்புறம் டெய்லி டைம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கவலை வரும், ஐயோ டெய்லி இதை பார்க்கணும், 1 hour 2 hour ஏறுதா இறங்குதா அப்படின்னு. ஸோ த லாஸ்ட் இஸ் த வாலடைலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இன் புரோக்கர்ஸ். வாலடைலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 1000 இருக்கு, நாளைக்கு 1200 போகுது, திரும்ப 1000 வருது, 900 வருது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளா வச்சுக்க முடியல, இது ஏறுதா இறங்குதா, இதை நம்பி ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பயம் வரும். அப்புறம் புரோக்கர்ஸ், இப்போ நம்ம நிறைய பேர் யூடியூப்ல ஃபாலோ பண்றோம், அவன் சொல்றத நம்பி ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு நம்பிக்கையில ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவன் நம்பி ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும்போது லாஸும் ஆயிடும். ஸோ இது ஏன் அப்படின்னா பிளைண்டா நாலேஜே இல்லாம புரோக்கர் என்ன சொல்றான் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி ஃபாலோ பண்றப்ப லாஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ஸ் ஏன் வருது அப்படின்னா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரேடிங் மார்க்கெட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒரு நாலேஜே இல்லாதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு கன்சர்ன்ஸ் எல்லாருக்குமே வருது. ஸோ இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பேசிக்ஸ், அப்புறம் மார்க்கெட்டோட வேல்யூ கீழே போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் யூசிங் த ஆப்ஷன்ஸ். அப்புறம் இந்த நாலேஜ் வச்சு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்கல்ல யூடியூப், அதனால் அப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே அவங்க இதை தான் சொல்றாங்க, அப்போ நம்மளும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த கீ டேக்அவேஸ். ஸோ ஆஃப்டர் தி செஷன் யூ மே ஹாவ் சம் பாசிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த மார்க்கெட். லெட்ஸ் see how. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ட்ரேடிங் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனல் கம்பெனியை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கான்ட்ராக்டர் நேசமணிக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, 1 crore கான்ட்ராக்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து 1 crore இவர் கிடைச்சாலும் he can finish all his work in 50 lakhs. ஓகே, ஆனால் அவர்கிட்ட 25 லட்சம் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் இன்னொரு 25 லட்சம் அவருக்கு வேணும் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 100 ஷேர்ஸ் ஒரு லாட் அப்படின்னு வச்சு, ஈச் லாட் 1 lakh அப்படின்னா ஒரு ஒரு ஷேர் 1000 ரூபான்னு வச்சு விற்கிறாரு. ஓகே, இதுல வந்து 25 லாட்டை அவரே வச்சுக்கிறாரு. ஓகே, ஏன் அப்படின்னா 25 லட்சம் அவர்கிட்ட இருக்கு, இன்னொரு 25 லாட்டை வந்து விற்கிறாரு, 25 லட்சம் வேணும். ஸோ டோட்டல் நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ வந்து இப்போ 50 lakhs. ஓகே, அப்போ 25 பீப்புள் வந்து 100 ஷேரா இதை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாம் தனித்தனியா 1,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஷேர் ஹோல்டர்ஸ் 25 பேரு, ஆர் மேபி சம் பீப்புள் மே ஹேவ் பாட் 3 lots 4 lots, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பீப்புள் கிட்ட 25 lots 25 lakhs வித்துடுறாரு. ஸோ இப்போ அவருக்கு 50 லட்சம் கிடைச்சிருச்சு, அவர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு 1 crore. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு.
ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்ப டெய்லி வேல்யூஸ் வரும் மார்க்கெட்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ வந்து இன்னைக்கு ரூ. 1000. ஸோ டோட்டல் வால்யூம் 5000. 5000 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட 25 லாட் இருக்கு. ஸோ 25 இன்டூ 100 2500. எக்ஸ்டர்னல் பீல் கிட்ட ஒரு 25 லாட் இருக்கு. ஸோ 25 இன்டூ 100 2500. ஸோ டோட்டலா அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து 50 லேக். அதுதான் மார்க்கெட் கேப். இப்ப வந்து ஏகாம்பரம் வராரு. அவர் என்ன நினைக்கிறாரு பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கம்பெனி நிறைய ப்ராஃபிட் பண்ணும் சரினா பிட் பண்றாரு. எனக்கு ஒரு 100 ஷேர் ரூ. 1005 ஈச்சுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னா 1,05,000 கேட்கிறாரு. ஸோ அவர் வந்து பிட் போட்டாரு. ஓகே, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இப்படி இருக்கும். ஸோ கரண்ட் வேல்யூ இஸ் 1000. ஏன்னா ரூ. 1000 தான் வாங்கியிருக்காங்க எல்லாரும். ஓகே, இப்போ புதுசா இவர் வந்து இது நல்லா போகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நம்பி ரூ. 1005 தரேன்னு சொல்லி ரூ. 5 மேல போட்டு கேக்குறாரு. ஸோ யாராவது இருந்தா தாங்க அப்படின்னு. அப்ப வச்சிருக்கிறவங்க யாரும் விற்க ரெடியா இல்ல. அப்ப இந்த ஸ்டாக் வந்து மேலையும் போவாது கீழையும் போவாது, பிளாட். ஆனா இவர் மட்டும் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பிளாட், இந்த வேல்யூல நிக்குது. ஓகே, ஆனா ஸ்டாக் வேல்யூ 1000 ஈவன் தோ இஸ் ஆஸ்கிங் ஃபார் 1005. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ 1000. ஸோ இப்போ இன்னொருத்தர் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் வந்து ரூ. 1000 நான் ஒர்த்து கிடையாது, ரூ. 900 தான் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூ. 900 பிட் பண்றாரு. ஓகே, ஸ்டில் வந்து வேற யாரும் வாங்கல, ஸ்டாக் பிளாட். இவங்கன்னா வந்து ஆளுக்கு ஒரு சிந்தனை. ஒருத்தர் மேல போகும்னு நினைச்சு ரூ. 1005 பிட் பண்றாரு. இன்னொருத்தர் கீழே போகும்னு நினைச்சு ரூ. 900 பிட் பண்றாரு. ஆனா யாருமே விற்க ரெடியா இல்ல. ஸோ மார்க்கெட் ஸ்டில் ஸ்டேபிள் ₹1000. ஓகே, ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, குருபாய் வந்து ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் நேசமணில. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் பணப்பற்றாக்குறை பிரச்சனை, அதனால அவர் விற்கிறாரு. ஸோ அப்ப இவர் வந்து பாக்குறாரு, ஐயோ எவனோ ஒருத்தன் ரூ. 1005 கேட்கறான். ஏன் அப்படின்னா உங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க எவ்வளவுக்கு கேட்கறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க திங்க் பண்ணலாம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப எவ்வளவு கேட்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க 1003க்கு போட்டீங்கன்னா அவன் 1003க்கு அவனுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, அதனால வந்துட்டு எப்போதுமே வந்து ஹையர் வேல்யூ பாக்குறதுக்காக யார் யார் எவ்வளவு பிட் பண்ணிருக்காங்கிற லிஸ்ட் உங்களோட ட்ரேடிங் ஆப்லயே தெரியும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க ஒரு வேல்யூ போடலாம். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா 1007 போடலாம், யாராவது மேல ஏறும்போது விற்கலான்னு. பட் அவருக்கு உடனே தேவை இருக்கனால ஹையஸ்ட் பிட் 1005 பாக்குறாரு. ஸோ இவரும் வந்து 1005க்கு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா எதுவுமே நடக்கல, பிளாட்டா இருக்கு, எனக்கு காசு வேணும், ஒருத்தன் சிக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுறாரு. ஓகே, இந்த மாதிரி சேல் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹேண்ட்ஷேக் ரெண்டும் மேட்ச் ஆகுது. பிட் பண்றவங்களும் இவன் விற்கிறவனும் மேட்ச் ஆனதுனால சேல் ஹேப்பன்ட். ஸோ த நேசமணி ஷேர் கோஸ் டு 1005. ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நத்திங். ஸோ அப்படியே இருக்கும். ஐ திங்க் ஐ மிஸ் சம்திங். ஓகே, ஸோ இப்போ மிஸ் ஆனனால அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அவங்களோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, அவங்க போயிடுச்சு, வேல்யூ வந்து 1005. நெக்ஸ்ட் பிட் பண்றவர் வந்து அவர் வந்து இது ரூ. 1000 ஒர்த் இல்ல, ரூ. 900 தான் ஒர்த்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ட்ரேட். அப்ப இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, இவர் ரூ. 900 கேட்டாங்க அப்படின்னா யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்திருக்காங்க, ஐயோ இது ரூ. 1000 அந்த ரூ. 1005 ஏறி இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து இது மேலதான் போகும்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இவர் வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் நவ் த ஷேர் வேல்யூ வென்ட் ஃப்ரம் 1000 to 1005. ஸோ எனக்கு ரொம்ப நாளா பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஐடியா அப்படின்னா, ரூ. 1000 இருந்து 1001 போகும், 1002 போகும், அப்படிதான் ஏறும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறது, அந்த ரெகுலரா பண்ணும்போது தான் தெரியுது இட் கேன் கோ ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் 1000 to 1500 to 1000 to 500 கூட போகலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் பை ஒன் போறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யார் எவ்வளவுக்கு கேட்கறாங்க, வச்சிருக்கிறவங்க எவ்வளவுக்கு விற்க ரெடியா இருக்காங்க, இதுதான் மேட்டர். இது மேட்ச் ஆகும்போது ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும், மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வேல்யூ ரூ. 1005 900 ரொம்ப நாளா அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூர்த்தி சாருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இன்சைடர் இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னா, கம்பெனி சிஇஓ நேசமணி மண்டையில சுட்டியில் இருந்துச்சு, அதனால அவர் கோமாக்கு போயிட்டாரு. ஸோ கம்பெனியை ரன் பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்ல அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, வந்து பாக்குறாரு, இது ஏதாவது வந்த விலைக்கு வித்துடணும்டா அப்படின்னு பார்க்கும்போது எலி சிக்கிச்சு. ஒரு எலி வந்து ரூ. 900 கொடுக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து அம்மா தப்பிச்சோம் அப்படின்னு பொழைச்சோம்னு சொல்லி ரூ. 900 வித்துருவாரு. ஸோ இப்ப என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டா 1005ல இருந்து 900 போயிடும்.
தட்ஸ் ஹவ் லைக் பிட் அண்ட் ஆஸ்க் மேட்ச் ஆனோன்னா அந்த ரேட். இப்போ நேசமணி உடனே ஷேர் ஃபால் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இன்னும் கீழே கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு 900க்கு எல்லாரும் ஆஸ்க் போடவும் வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் வந்து ஒரு ஸ்டாக் மேலேயும் போகுது, கீழேயும் இறங்குது. ஓகே. ஸோ இவ்வளோ நடந்துட்டு இருக்கையில சில பேர் ஸ்டாக்கே மார்க்கெட்டே பார்க்கல அப்படின்னா அவங்கன்னா ஆட்டோக்கார தம்பி மாதிரி தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அது திவாலாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பீப்புள் தட்ஸ் ஹவ் லைக் ஹவ் டு வாட்ச் த மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக். அட்லீஸ்ட் அவங்க போர்ட்ஃபோலியோவாது எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்கணும். ஸோ தட்ஸ் பேசிக் ட்ரேடிங். எப்படி மேலே போகுது, கீழே போகுது, வேல்யூஸ் எல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கறது. ஓகே. ஸோ இப்போ இன்வெஸ்டிங்ல வந்து 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நல்லா growth இருக்க ஸ்டாக் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பனா கீழே இறங்குதோ வாங்கி 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 அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அது அப்பப்போ அவன் டிவிடெண்ட்ஸ் தந்தானா அதை வாங்கி பாக்கெட்ல போடுவாங்க. டிவிடெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர் அவங்க வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட்ஸ். அதை வந்து அவங்க பேக்கெட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்த காசுக்கு வட்டி மாதிரி இருந்தாலும் டிவிடெண்ட் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட ஸ்டாக் மேலே ஏறிட்டே போகும். கீழே இறங்கும், மேலே இறங்கும். கீழே இறங்குறப்ப அக்யூமுலேட் பண்ணுவாங்க, மேலே போயிட்டே இருக்கும். இதை டீட்டெயில் தான் நம்ம வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ்னு நம்ம முன்னாடி போட்டிருப்போம், அதுல பேசியிருக்கோம். ஓகே. ஷார்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பனா கீழே இறங்குதோ வாங்கிட்டு மேலே ஏறது விற்க பார்ப்பான். ஸோ குயிக்கா வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்ப்பான். ஸோ ஈவன் தோ ஹி கேன் மேக் குயிக் ப்ராஃபிட்ஸ், தட் இஸ் அ பொட்டன்ஷியல் அவன் போய் லாஸ்ட்ல மாட்டிக்கவும் இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரேடிங் யூ நீட் டு டூ வித் யுவர் ஓன் மணி. கடன் வாங்கி பண்ணிட்டு இப்போ நீங்க கடனை திருப்பி கொடுக்கும்போது மார்க்கெட் வேல்யூ கீழே இருந்ததுன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ ஆல்வேஸ் டூ ட்ரேட் வித் யுவர் மணி which you don't care for next 10 years, 15 years. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பேசிக் ட்ரேடிங். பட் நம்ம எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வாட் இஃப் மார்க்கெட் கிராஷஸ். மார்க்கெட் கிராஷ் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. அதனால தான் பாதி பேர் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் போடுறாங்களே, பில்லியன் பில்லியனா இருக்கிறவங்க போடுறாங்க. ஆனா எவ்வளவு தைரியமா ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் அவங்க இருக்காங்க அப்படின்னா there is something called ஆப்ஷன்ஸ். அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 ஸ்டோரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ இவர் வந்து சரத்ஜி, இவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறாரு. ஓகே. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யாருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா 10 lakhs வரை இன்சூரன்ஸ் கொடுப்பாரு. ஆனா 10K பிரீமியம் கலெக்ட் பண்ணிக்குவாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து அஜய் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி 10K பிரீமியம்க்கு 10 lakhs தராங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சூரன்ஸ் வாங்கிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் அந்த இயர் எண்டில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ இப்போ அந்த ஃபேமிலி வந்து அந்த 10K அந்த அதுக்கு மேலே ஆர் லைக் 15Kக்கு மேலே கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் த ஃபேமிலி. ஓகே. ஏன்னா அவங்க கட்டின ப்ரீமியமோட அதிகமாக கிளைம் பண்ணிட்டாங்க. இதே அவங்க கட்டல எதுவுமே கிளைமே பண்ணல அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் த சரஜி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அவங்க பார்த்து இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க. இதை வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பேசியிருக்கோம். பட் ஐடியா ஹியர் இஸ் ஒரு பிக்கர் அமௌண்ட்டுக்கு அவர் கேரண்டி தராரு. அந்த கேரண்டி உங்களோட ஸ்மால் அமௌண்ட் அந்த ப்ரீமியம், இதுதான் ஐடியா. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து பின்னாடி வரும், நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்றேன். பட் திஸ் இஸ் ஹவு த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க்ஸ். ஓகே. அதே மாதிரி வந்து டோக்கன் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, மை ஆரோ மெஸ்ட் அப். ஐ டு எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு லேண்டு. இது வந்து இவர் வந்து ராமராஜுங்கிறவர் வந்து விற்க ரெடியா இருக்காரு. இந்த லேண்டோட கரண்ட் வேல்யூ வந்து 1 crore. ஓகே. ஸோ இப்போ குருபாயும் இந்த லேண்ட் மேல கண்ணில் வச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த லேண்டோட வேல்யூ வந்து 2 crore வரையும் போகலாம். ஆனா போகலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல இருக்காரு. ஏன்னா அவர் நியூஸஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறாரு. அந்த ஏரியாவோட லேண்டுக்கு பக்கத்துல பிக் ஐடி பார்க் வருமா வராதான்னு இன்னும் கவர்மெண்ட் வந்து ரூல் பாஸ் பண்ணல. வந்துச்சுன்னா டபுள் ஆயிடும், வரலன்னா டபுள் ஆகாது அப்படின்னு ஒரு பயத்திலே அவர் இருக்காரு. ஸோ அப்ப ராம்ராஜ் என்ன பண்றாருன்னா அவருக்கு உடனடியா 5 லட்சம் ரூபாய் தேவை. ஸோ அவர் என்ன பண்றாரு, அடுத்த 6 மாசத்துக்கு அந்த சீல் பாஸ் ஆகி 2 கோடி போனாலும் சரி, நான் உனக்கு 1.5 கோடிக்கு இந்த லேண்டை தரேன். ஆனா எனக்கு நீ 5 லட்சம் இன்னைக்கே தரணும், நீ லாக் பண்றதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து.
ஓகே. ஸோ அந்த 5 லட்சம் எனக்கு குடுத்தீங்கன்னா, நான் உனக்கு அடுத்த 6 மாசத்துல 1.5 கோடி போனாலும் நான் தரேன். பரவால்ல எனக்கு 50 லட்சம் லாஸ் ஆனாலும் 2 கோடி போனேன். ஏன்னா, அங்க ஒரு அன்சர்டன் ஈவென்ட் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப குருபாய் என்ன பண்றாரு, இந்த கான்ட்ராக்ட்ட அக்செப்ட் பண்ணிட்டு 5 லட்சம் பே பண்ணிடுறாரு. சப்போஸ் ஐடி பார்க் வந்துடுச்சு அப்டின்னா, லேண்ட் வேல்யூ வந்து 1.55 crore மேல போயிடுச்சு அப்டின்னா, குருபாய் வந்து அத 1.5 கோடி குடுத்து வாங்கிடுவாரு. ஸோ ப்ராஃபிட். ஏன்னா அது 2 கோடி ஆயிடும்ல. ஸோ ஹி கேன் மேக் அ ப்ராஃபிட். அப்படி அவர் வாங்கல அப்டின்னா, ராம்ராஜ்ஜிக்கு ப்ராஃபிட். ஏன்னா அவரோட 5 லட்சத்த அவர் எடுத்துக்குவாரு. நீ தான் வாங்கலையே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸ் அவர் அப்படியே எடுத்துக்குவார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ ஹவ் த டோக்கன் அட்வான்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் அலாங் த லைன். ஓகே. ஸோ இப்ப இத பேஸ் பண்ணி இந்த 2 கான்செப்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒரு பிரீமியம் அண்ட் அகைன் லைக் எப்படி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் குடுத்து ஒரு ஃபியூச்சர்ல இந்த வேல்யூக்கு நான் வாங்கிக்க ரெடி அப்படின்னு ஒரு ஸ்கெப்டிக்கலா இருக்கிற ஸ்டாக்க வந்து நீங்க அந்த மாரி பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி பண்றப்ப இந்த 2 விதமும் நீங்க பண்றோம் பாத்தீங்களா? ஒரு பிரீமியம் கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறோம். அதே மாரி நான் ஃபியூச்சர்ல இந்த விலைக்கு வாங்குறேன் அப்படிங்கிறவங்கள இது 2மே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ட்ரேடிங்ல வரும். ஓகே. அப்ப இந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பையர் அண்ட் செல்லரை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வேல்யூக்கு வந்து டை பண்ணி விட்டுரும். ஸோ அந்த டைய வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டே ஆகணும். ஓகே. ஸோ அப்படி ஒத்துக்கிட்டதுனால அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒருத்தர் பிரீமியம் தருவாரு. இன்னொருத்தர் நான் அத ஒத்துக்கிட்டு பண்றேங்கிறவர் பிரீமியம் கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கல்ல, அது வந்து புட் ஆப்ஷன். 2வது டோக்கன் அட்வான்ஸ்னு ஒண்ணு பாத்தீங்கல்ல, ஃபியூச்சரிஸ்டிக்கா மேல போகும். அது வந்து கால் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதை ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சின்ன சின்னதா இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா லாபம் கிடையாது. பட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் பண்றாங்கல்ல, அவங்க ஆல்வேஸ் தே வில் ஹெட்ஜ் இட். ஏன் அப்படின்னா, கீழ போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டிவிடெண்ட்ஸோ அந்த மாரி ஏதோ தரணும்னா அவங்களால தர முடியாம போயிடும். ஸோ ஆல்வேஸ் தே வில் ஹெட்ஜ் இட். ஸோ அந்த ஹெட்ஜிங் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க உங்களோட மார்க்கெட் ரிஸ்க் மேல போதோ கீழே போதோ அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நேசமணி ஷேர் இருக்கு. ஸோ இப்போ குருபாய் வந்து நேசமணி வேல்யூ வந்து 750 அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அவர் ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி கம்பெனி 750 ரூபா தான் ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ அவர் என்ன போடுறாரு அப்படின்னா, நான் 750 ரூபாய்க்கு 100 ஷேர் அடுத்த 6 மாசத்துல வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு வந்து பிரீமியம் 5000 ரூபாய் கட்டணும். இது என்ன மேட்டர் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிமிலர் டு வாட் சரத்ஜி டிட். சரத்ஜி என்ன சொல்றாரு, 10 லட்சம் ரூபாய் உனக்கு அடிபட்டுடுச்சோ இல்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுதோ அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரை நான் தரேன். ஆனா அதுக்கு நீ 10,000 ரூபாய் பிரீமியம் கட்டு. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்டாக் 0கே போனாலும் உனக்கு நான் 75,000 கொடுத்து வாங்கிக்கிறேன். ஆனா நீ 5,000 ரூபாய் பிரீமியம் கட்டணும் அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ கரண்ட் வேல்யூ ஆஃப் நேசமணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 900. ஓகே. ஸோ இப்ப ஆட்டோக்கார தம்பி வந்து முழிச்சுக்கிட்டாரு. அவர் மண்டையில அடிப்பட்ட நியூஸ் இவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த கான்ட்ராக்ட வாங்கிக்கிறாரு. ஓகே. அப்ப என்ன ஆகுது, குருபாயும் ஆட்டோக்கார தம்பியும் கான்ட்ராக்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஆட்டோக்கார தம்பி 5,000 ரூபாய் பிரீமியம் கட்டிக்கிறாரு. குருபாய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சைடு 6 மாசத்துக்குள்ள அவர் எப்ப அவர் ஷேரை விக்கணும்னாலும் இவர் வந்து 750 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும். அப்படின்னா என்னன்னா 100 into 750 75,000 rupees கொடுத்து வாங்கணும். சோ இப்ப இந்த 900 ஷேர் 500 போனாலும் ஆட்டோக்கார தம்பி 75,000 வித்துட்டு 15,000 ப்ராஃபிட். ஓகேவா? ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஜ்ல வித்தா லாஸ்ல. சோ இப்படிதான் வந்து ஒரு ஷேர் 1,500 ரூபாய் இருக்கு. அது 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷேர் வந்து இவ்வளவு கீழே போற வரையும் என்னால தாங்கிக்க முடியுங்கிற ஒரு அமௌண்ட்ல போயிட்டு ஒரு 1 இயருக்கு நீங்க இன்சூரன்ஸ் கட்டிக்கலாம். கம்மி காசுக்கு. அப்ப அது கீழே போகும்போது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்க வந்து 1,300 ரூபாய்க்கு வித்துட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் த புட் ஆப்ஷன் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இப்ப இது எப்படி வந்து இவர் வாங்கிக்குவாரு அப்படின்னா, இதான் அந்த கான்ட்ராக்ட். இப்படிதான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கடைசியில வரும். எப்படின்னா 750 ஃபார் 180 டேஸ் வேல்யூஸ் 5,000 இவர் 5,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துருவாரு. இவர்கிட்ட இன்னைக்கே 5,000 ரூபாய் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப 3 மாசம் கழிச்சு என்ன ஆகுது, அவர் நினைச்ச மாதிரியே கம்பெனி வந்து சரியா போல, அவர் கோமால படுத்தனால. சோ இப்ப என்ன ஆச்சுன்னா, இது 600 போயிடுச்சு. இவரோட ஆப்ஷன் வேல்யூ ஒரு 5,000க்கு வாங்கி வச்சிருக்காருல, அது கூட ஏறும்.
கீழே போக போக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் எப்படி ட்ரேடு மாறுதோ இது மாதிரி வேல்யூ ஏறும். ஸோ அதுவும் ஒரு 9,000 வந்துடும். ஓகே, இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ இவர் கோமால் மனுஷன் படுத்தவன் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் 3 மாசம் தான் கெடு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் எக்ஸசைசிங் திஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, குருபாய்க்கு வேற வழியே இல்லை, இந்த கான்ட்ராக்ட் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடும்னா, குருபாயோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா 100 ஷேரை 75,000 வாங்குடா அப்படின்னு அசைன் பண்ணிடும். ஓகே, அப்ப அவர் வேற வழியே இல்லாம அவர் 750 வாங்கணும். ஸோ ஹி வில் பி மேக்கிங் அ ப்ராஃபிட் பை செல்லிங் அட் 75,000 rupees. ஆனா எஃபெக்டிவா இவரோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே 5,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டியிருக்காரு. ஸோ அந்த ப்ரீமியத்தையும் ரிடெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இது 70,000 ரூபாய்க்கு தான் வித்த மாதிரி இது. ஸோ 10,000 தான் இவரோட எஃபெக்டிவ் ப்ராஃபிட். பட் ஸ்டில் he is happy because he got a better amount than the current value. Current value is 60,000. ஓகே, இப்போ அடுத்து கால். ஓகே, ஸோ இப்போ கால் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருபாய் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரோட கோமா வந்து சரியாகிற மாதிரி அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அவர் வந்துட்டாருனாலே திருப்பி கம்பெனி நல்லா ரன் ஆயிடும் அப்படிங்கறனால அவர் வந்து இதோட வேல்யூ 1,050 ரூபா வரையும் போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இப்ப 60,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட 100 ஷேர் இருக்கு 60,000 ரூபாய்க்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வேல்யூ 600 ரூபாய். ஸோ அவர்கிட்ட 100 ஷேர் 60,000 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த 6 மாசத்துக்கு இது எவ்வளவு ரூபாய்க்கு மேல போனாலும் சரி, 1,200 1,500 போனாலும் சரி, நான் 100 ஷேர் 1,050 ரூபாய்க்கு தரேன். அப்படின்னா என்னன்னா 1,05,000 ரூபாய்க்கு தரேன் அடுத்த 6 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறாரு, எங்க போனாலும். ஆனா எனக்கு நீ அதுக்கு ஒரு 7,000 ரூபாய் கட்டு, டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, பிரீமியம் மாதிரி இப்பயே அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இப்ப மூர்த்தி சாருக்கு இன்ஃபர்மேஷனே கிடைச்சிருச்சு. என்னன்னா நேசமணி வந்து நல்லா ஆயிட்டாரு, அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கான்ட்ராக்ட் பேசிட்டு இருக்காரு இப்ப. ஸோ இதோட வேல்யூ ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 6 மாசத்துல ஏறும் அப்படின்னு ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்காக இவர் 7,000 ரூபாய் கொடுத்து இந்த கான்ட்ராக்டை வாங்குறாரு. ஸோ இப்ப இவர்கிட்ட கால் ஆப்ஷன் at 1,050 rupees, அதாவது 100 ஷேர்ஸ் ஃபார் 180 days. இதுக்காக அவர் 7,000 ரூபாய் கட்டிட்டார். ஓகே, அதே மாதிரி 5 மாசத்துல அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, வேல்யூ எகிரிடுச்சு, அவர் டிவிடெண்ட் கூட தந்துட்டார் அந்த குவார்டர்ல. அதனால அதோட வேல்யூ வந்து 1,200 போயிடுச்சு. ஓகே, இப்ப அதே மாதிரி இந்த கால் வேல்யூ போகும் ட்ரேட்ல எங்க எங்கேயும். ஸோ அவர் 7,000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 12,000 ரூபாய் வரையும் போயிடுச்சு அந்த கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1,200 ரூபாய் போனனால 1,050க்கு வாங்கின மாதிரி இவர் எக்ஸசைஸ் பண்றாரு. அகைன் இவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டாருன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 100 ஷேர் 1,05,000 ரூபாய்க்கு நீ இப்ப செல் பண்ணி ஆகணும் இவருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ குருபாய் வேற வழி இல்லாம அதை செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ he profits by buying at 1,05,000 rupees, but effective his profit is 8,000. ஏன்னா இது 1,20,000 போகுது, அவர் 7,000 ரூபாய் ஏற்கனவே பிரீமியம் கட்டியிருக்காரு. ஸோ அந்த 15,000த்துல 7,000 டிடெக்ட் பண்ணும்போது he got effective profit 8,000. ஸோ இன்னைக்கு வித்தாலுமே அவர் 8,000 ரூபாய் ப்ராஃபிட். இப்ப குருபாய் எப்படி ப்ராஃபிட் எடுத்திருப்பாருன்னு பார்ப்போமா. அவர் வந்து புட்டும் பண்ணாரு, காலும் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 0, அவர்கிட்ட எதுவுமே தேவையில்ல, 75,000 ரூபாய் கேஷ் மட்டும் வேணும். சப்போஸ் அவர் எக்ஸசைஸ் பண்ணா வாங்குறதுக்கு, அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணாம அவருக்கு உடனே 5,000 ரூபாய் வந்துடும் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆனோன்னு. ஓகே, இப்ப ஆடோகார தம்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு 750 ரூபாய்க்கு. எவ்வளவு பண்ணாரு, கரண்ட் வேல்யூ 60,000, இவர் வந்து 750 ரூபாய் கொடுத்து வாங்கியே ஆகணும். ஸோ இவருக்கு 15,000 ரூபாய் நஷ்டம் இங்க. ஓகே, இப்ப திருப்பி வந்து நான் 1,080 ரூபாய்க்கு விற்கிறேன் அடுத்த 6 மாசத்துக்குன்னு சொல்லி ஒரு 7,000 ரூபாய் பிரீமியமும் வாங்கி பேக்கெட் பண்ணிக்கிறாரு. ஓகே, இப்ப மூர்த்தி எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு, இதுலயும் ஒரு 15,000 ரூபாய் நஷ்டம். ஏன்னா அது 1,20,000 ரூபாய் ஒருத்தான அதை வந்து 1,05,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஓகே, சோ இப்ப எஃபிஷியன்டா இதெல்லாம் கால்குலேட் பண்ணா குருபாய்க்கு 18,000 ரூபாய் நஷ்டம். ஓகே, ஆனா இங்க இன்னொரு ஒரு மேத் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோம். என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து 60,000ல இருந்து 1,80,000 ரூபாய் பேருக்கு பாத்தீங்களா, அந்த 45,000 ரூபாய் ப்ராஃபிட்டை விட்டுட்டோம். ஸோ அதையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா he gets efficient of 27,000 rupees plus some dividends. அந்த 12,000 5,000 7,000 வேற எங்கேயாவது போட்டிருந்தாலும் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ தட்ஸ் வை மோர் பீப்புள் கோ வித் ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா நோபடி கோ அண்ட் பை த ஸ்டாக் டைரக்ட்லி. இன்ஸ்டன்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்குக்கு ஒரு $5 $5 ரூபாயோ கீழே போய்
அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த வேல்யூ குடுத்து தான் வாங்குவாங்க. கீழ வந்துருச்சுன்னா அத வாங்கிக்குவாங்க. இப்ப வந்து ஆட்டோக்கார தம்பி ரூ. 600 போனனால தான் அவர் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டாரு. அது ரூ. 800 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் எக்ஸர்சைஸ் பண்ணியிருக்க மாட்டான். அப்ப இவருக்கு ரூ. 5000 அப்படியே ஆஸ் இட் இஸ். ஓகே. ரூ. 5000 இவருக்கு. அதே மாரி இங்க இவர் வந்து ரூ. 1,20,000 போனனால தான் எக்ஸர்சைஸ் பண்ணாரு. அப்படி இல்ல அப்படின்னா இவர் ஸ்டாக் வேல்யூ ஏறி இருக்கும். ஒரு 30,000 வந்து நின்றுருக்கும். பிளஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? 7,000 அவரும் பாக்கெட் பண்ணிக்குவாரு. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன் எ வேர்ல்ட் இன் ரியாலிட்டி எவ்ரி வீக் வந்து ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும். அதுல வந்து 85% ஆஃப் ஆப்ஷன தான் 85% ஆஃப் ஆப்ஷன் வந்து யாருமே எக்ஸர்சைஸ் பண்றது இல்ல. மிச்ச 15% தான் எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ஸோ ஆல் யூ கேன் டூ இஸ் இந்த மாரி உங்களுக்கு தேவையுள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்க நம்புறீங்க அப்படின்னா, யூ கோ அண்ட் பை த ஸ்டாக் பை யூசிங் புட் அண்ட் தென் யூ செல் த ஸ்டாக் பை யூசிங் அ கால். ஸ்ட்ரெயிட்டா ட்ரேட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ அப்ப எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து வி சாரி வாட் இஸ் அ கால் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இப்ப இது வந்து டெஃபினிஷன் நம்ம இப்ப படிச்சிட்டோம்ல அப்படின்னா, ஸோ இப்ப டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எ கால் ஆப்ஷன் gives the buyer the right to purchase an asset at a specific price within a set time. அந்த ஸ்பெசிபிக் பிரைஸ் தான் 1005 சாரி 1050. ஓகே. ஸ்பெசிபிக் பிரைஸ் தான் 1050. ஸோ அந்த இடத்துல 2 பேரும் லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு பிரீமியம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை எப்ப வாங்கணும் அப்படின்னா, இப்ப நான் விக்கணும். ஒருத்தன் வித்தாதான் இன்னொருத்தன் வாங்கணும். என்கிட்ட 100 ஷேர் இருக்கணும். இருந்து நான் அத விக்கணும். ஓகே. அப்ப விக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ல ஏறும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா, நீங்க அந்த கால் போட்டு விக்கலாம். ஏன்னா நீங்க விக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஒருத்தன் பிரீமியம் குடுத்து வித்தான்னா இன்னும் உங்களுக்கு லாபம் தானே. சோ நீங்க ரூ. 1050 போட்டு நீங்க அவன் குருபாய் வித்த மாரி வித்துக்கலாம். ஏறும் அப்படின்னா நம்புனா. ஓகே. சோ அப்ப அதே மாரி அசெட் ரைஸ் ஆனா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அசெட் அந்த ஸ்டேஜ்க்கு மேல ரைஸ் ஆனா போத் ஆஃப் தெம் வில் மேக் அ ப்ராஃபிட். லைக் செல்லரும் ப்ராஃபிட் பண்ணுவான். அங்க வாங்குனவனும் ஒரு டிஃபரன்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணிக்குவான். பட் அஃப்கோர்ஸ் லைக் செல்லருக்கு வந்து ஒரு லாஸ் இருக்கு. பட் ஹி இஸ் கேம்பிளிங் பேஸ்ட் ஆன் த அன்சர்டனிட்டி. எனக்கு இது போதும் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு. ஏன்னா சில பேர்னா 30% ப்ராஃபிட் வச்சு எப்போதுமே கவர்ட் கால் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வேணாம் அப்படின்ட்டு ஒரு சேஃப் பிளேக்கு. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு பிளே பண்றதுக்கு இந்த கால் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி புட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ கீழே போயிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பிரீமியம் வாங்கிக்கிட்டு அது கீழே போனா அவன் எக்ஸசைஸ் பண்ணுவான். நீங்க அந்த கம்மி காசுக்கு வாங்கிக்கலாம். அதே சமயம் நீங்க புட்ட வாங்கிக்கலாம். எப்படின்னா அடுத்த 6 மாசத்துல அதோட காசு தேவை அப்படின்னா உங்களுக்கு எதுக்கோ தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே போகாம இருக்கிறதுக்கு இப்ப ரூ. 1500 வச்சிருக்கீங்க அப்படின்னா ரூ. 1300 போயிட்டு ஒரு புட் பிரீமியம் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு அது எவ்வளவு கீழே போனாலும் நீங்க ரூ. 1300 எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்ச அமௌண்ட்டுக்கு. ஸோ செல்லர் வந்து அந்த ஸ்டாக்கை கம்மி காசுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுவான். பையர் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஐயோ இது கீழே போனாலும் நான் இந்த காசுக்கு வித்துடணும்டா அப்படின்னு ஒரு ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்காக புட் வாங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவான். பையர் வந்து அந்த ஃபேமிலி மாதிரி அந்த இன்சூரன்ஸை வாங்கிக்குவீங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் அ கேஷ் கவர்ட் புட்? ஸோ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சில பேர் எப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல லூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவன்கிட்ட ரூ. 75,000 இருக்கவே இருக்காது. ஆனா போயிட்டு பிரீமியம் கட்டுறேன்னு வித்துருவான். இப்ப கீழே போய் அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்க அக்கவுண்ட்ல காசே இல்ல அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்கள்ட்ட ஏதாவது ஸ்டாக் இருந்ததுன்னா, அத வித்து 75,000 எடுத்துக்கோ எப்படியும் அத எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். அப்படி இல்ல அப்படின்னா, அவன் என்ன பிரீமியம் குடுத்தானோ, அதுக்கு ஒரு பெனால்டி மாரி அடிஷனல் போட்டு உங்க அக்கவுண்ட்ல நெகட்டிவ் போட்டுருவான். ஸோ ஆக மொத்தம் நீங்க எங்க போய் ட்ரேட் பண்ணாலும் அந்த நெகட்டிவ் நீங்க காம்பன்சேட் பண்ணிட்டு தான் போணும். ஸோ தட் இஸ் த ரிஸ்க். ஸோ அதனால தான் எப்போதும் புட் போடுறப்ப உங்ககிட்ட காசு இருக்கான்னு பார்க்கணும். ரூ. 75,000 இருக்கு அப்படின்னா, ரூ. 75,000 போயிட்டு அந்த பிரீமியம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அததான் கேஷ் கவர்ட் புட். உங்க அக்கவுண்ட்ல ரூ. 75,000 வச்சுட்டு, அப்புறம் நீங்க அந்த பிரீமியம் வித்தீங்க அப்படின்னா கேஷ் கவர்ட் புட். இப்ப கேஷே இல்லாம சும்மா கேம்பிள் பண்றீங்கன்னா, அது ஜஸ்ட் அ நார்மல் புட். ஓகே.
வாட் இஸ் அ கவர்டு கால் அப்படின்னா உங்ககிட்ட 100 ஸ்டாக் வச்சிருக்கணும். இப்போ குருபாய் மாதிரி 100 ஸ்டாக் வச்சுட்டு 1050 ரூபா போனாலும் நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் காசை வாங்கி பேக்கெட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்றப்ப ஓகே, இப்போ உங்ககிட்ட ஸ்டாக்கே இல்லை, கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 1200 ரூபாய் இருக்குன்னா 1,20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் வச்சு உங்களை அதை வாங்க வச்சு அப்புறம் அதை வந்து 1050 ரூபாய்க்கு விற்க வச்சிரும். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ நெகட்டிவ் வச்சு அது பச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து எங்கெங்க போனாலும் அந்த நெகட்டிவ் உங்களோட ஐடியோட டைப் ஆயிருக்கும். யூ ஹாவ் டு டேக் அப் த லாஸ். ஸோ அதனால தான் எப்போதுமே கவர்டு கால் இஸ் பெட்டர். உங்ககிட்ட 100 ஸ்டாக் இருக்கா, நீங்க கவர்டு கால் கொடுங்க. அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டா ஓகே, எக்ஸசைஸ் பண்ணலன்னா ப்ரீமியம் பேக்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் ஆத்தர் வந்து எவ்ரி வீக் யூ கோ டூ அ புட். உங்ககிட்ட கேஷ் இருந்தது அப்படின்னா அப்ப இந்த ப்ரீமியம் வாங்கிக்கோங்க. அவன் எக்ஸசைஸ் பண்ணலன்னா அதை பேக்கெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, ஃபியூச்சரா ஒரு அமௌண்ட் எடுத்து காலுக்கு வித்துருங்க, உங்ககிட்ட அந்த ப்ரீமியம் வந்துடும். ஸோ இப்போ ஃப்ரைடே அவன் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா பேக்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 85% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் எக்ஸசைசிங் ஸ்டாட்டிஸ்டிக்லி. ஸோ தட் இஸ் ஹவு த ஆத்தர் இஸ் சேயிங் எவ்ரி ஃப்ரைடே இஸ் எ பேடே விச் இஸ் ரைட் ஃபார் யூஎஸ் மார்க்கெட். இஃப் இந்தியன் மார்க்கெட்னா இந்த புக்கை வந்து ஃப்ரைடேக்கு பதிலாக தேர்ஸ்டே மாத்திக்கணும். ஏன்னா தேர்ஸ்டே தான் எக்ஸ்பயர் ஆகும், தேர்ஸ்டே தான் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி வந்து நீ இப்போ 180 டேஸ் 90 டேஸ்ன்னு போட்டேன். ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கும்? நான் பார்த்த வரையும் 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கவரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது. கரெக்டாக இப்போ நான் ஒன்று வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு நாட் கோயிங் டு செல் ரதர் ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு கட்டாஸ்ட்ரோஃபி ஆகுது, எனக்கு வந்து இந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு, சரி நான் வந்து லாஸை எடுத்துக்கிட்டு நான் போயிடுறேன், அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இல்லாத வரைக்கும் ஐ டோன்ட் நீட் திஸ் மணி, நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இதுக்காக நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து சின்ஸ் யூ டோல் 2 years தான் இருக்குன்றதுனால ஐ நோ நீட் டு டேக் த இன்சூரன்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்சூரன்ஸ் ஃபார் தி லாங் டேர்ம் லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி. கரெக்டா? அப்போ இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான் வந்துட்டு மோர் அப்ளிகபிள் அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? எஸ், ஷார்ட் டேர்ம் சம்டைம் லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் போடுவாங்க. இப்போ நீ 8 வருஷம் வச்சுட்ட, உனக்கு தெரியுது அடுத்த வருஷம் பையன் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்ட்டு, அப்ப நீ போய் போட்டு வாங்கி வச்சுக்க. கரெக்ட். அதுதான் நான் விற்கணும்னு முடிவு எடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த ஆப்ஷனுக்கே போகணும். இதெல்லாம் வாங்கணும்னு முடிவு எடுத்தா கூட நான் வந்து பண்ணிக்கலாம். நான் விற்கணும்னு முடிவு எடுத்தேன்னா நான் வந்து ஓகே நான் 3 months கழிச்சு நான் வித்துக்கிறேன். அதாவது அந்த ஒரு டைம்ல நம்ம வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.